விடுதலை சிறுத்தைகள் கட்சி துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது, தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் தேர்தல் அங்கீகாரம் பெற்று அனைத்து மக்களுக்குமான பேரியக்கமாக வலிமை பெற்றுக் கொண்டிருக்கும் சூழலில் அப்பேரியக்கத்தின் மீது அவதூறு பரப்புவதை மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் கைவிட்டு பொறுப்புடனும் நேர்மையுடனும் செயல்பட வேண்டும். பாமகவுக்குள் தந்தைக்கும் மகனுக்கும் இடையே நடைபெற்று வரும் அதிகார போரை திசை திருப்பவே இந்த மாதிரியான வன்முறை சூழலை உருவாக்குகிறார்கள். ஆகவே தமிழ்நாடு காவல்துறை நேர்மையோடு விசாரித்து உண்மைத்தன்மையை மக்களுக்கு விளக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை எக்ஸ் பதிவில் கூறியிருப்பதாவது, சென்னை தாம்பரம் காவல் எல்லைக்குட்பட்ட சேலையூர், மணிமங்கலம், கூடுவாஞ்சேரி, மறைமலை நகர் உள்ளிட்ட 8 இடங்களில் ஒரே நாளில் செயின் பறிப்பு சம்பவம் நடைபெற்றிருப்பது பெரும் அதிர்ச்சியையும் பொதுமக்களிடையே அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் பணிபுரியும் பெண் காவலர் சீருடையில் இருக்கும்போதே அவரது கழுத்தில் இருந்த தாலிச்சங்கிலியை பறித்துக் கொண்டு சென்றிருக்கின்றனர். திமுக அரசு சமூக வலைதளத்தில் இயங்கும் பாஜக தொண்டர்களை பின்தொடர்வதையே காவல்துறையின் முழுநேர பணியாக மாற்றியதன் விளைவு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து பெண் காவலரிடமே செயின் பறிப்பு சம்பவம் நடக்கும் அளவுக்கு தமிழக மக்கள் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கியிருக்கிறது. திமுக அரசு இனியும் காவல்துறையினரை அரசியல் பழி வாங்குதலுக்கு பயன்படுத்துவதை விட்டுவிட்டு சமூக விரோதிகளுக்கு எதிராக காவல்துறையினருக்கு முழு சுதந்திரம் வழங்க வேண்டும். காவல்துறையினரும் திமுகவின் அதிகார துஷ்பிரயோகங்களை புறக்கணித்துவிட்டு தங்கள் முதற் கடமையான சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் பணியில் ஈடுபட வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் என்று தெரிவித்துள்ளார். காவல் நிலையத்திற்கு தீ வைப்பதாக மதுபோதையில் மிரட்டல் விடுத்த சினிமா துணை நடிகர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே பாண்டி கோட்டகம் பகுதியில் ஓவரூர் பகுதியைச் சேர்ந்த சினிமா துணை நடிகர்களான பாரதி ராஜா, பாரதமணி ஆகிய இருவரும் கிழக்கு கடற்கரை சாலையில் மதுபோதையில் நின்று வெடிபிடித்தும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தியும் ரகளையில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு வந்த காவலர் தனபால் இங்கு நின்று தகராறு ஈடுபடக்கூடாது என்றும் வெடி வெடிக்கக்கூடாது என்றும் கூறியுள்ளார். அப்போது காவலர் தனபாலிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். டிஜிபி, ஐஜி, டிஐஜி அனைவரையும் எங்களுக்கு தெரியும், எடையூர் போலீஸ் ஸ்டேஷனை கொளுத்தி விடுவோம் என்று பேசியுள்ளனர். இதனை வீடியோவாக பதிவு செய்த காவலர் தனபால் உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தார். மேலும் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவியது. இதையடுத்து துணை நடிகரான பாரதமணி, பாரதி ராஜா ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்து திருத்துறைப்பூண்டி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைத்தனர். பொங்கலை ஒட்டி 3 நாட்களில் 725 கோடி ரூபாய்க்கு மது விற்பனை நடந்துள்ளதன் மூலம் தமிழக மக்களை குடிக்க அடிமையாக்கியதுதான் திராவிட மாடல் சாதனை என்று பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தில் பொங்கல் திருநாளை ஒட்டி கடந்த 13, 14, 16 ஆகிய தேதிகளில் டாஸ்மாக் கடைகள் வாயிலாக மட்டும் 725 கோடி ரூபாய் மது விற்பனையாகி இருப்பதாகவும், இது கடந்த ஆண்டின் விற்பனை அளவான 678.65 கோடி ரூபாயை விட 47 கோடி ரூபாய் அதிகம் என்று செய்திகள் வெளியாகியுள்ளன. இது நிச்சயம் மகிழ்ச்சி அளிக்கும் செய்தி அல்ல. கடந்த ஆண்டை விட நடப்பாண்டில் இன்னும் அதிக குடும்பங்கள் கண்ணீர் வடித்திருக்கின்றன என்பதையே இந்த செய்தி காட்டுகிறது. தமிழகத்தில் மூளைக்கு மூளை கஞ்சாவும் மதுவும் தான் தாராளமாக கிடைக்கின்றன. அதனால் தமிழகம் சீரழிவை நோக்கி வேகமாக பயணித்துக் கொண்டிருக்கிறது. இந்நிலையை மாற்ற தமிழகத்தில் உள்ள மதுக்கடைகளை படிப்படியாக மூடி மதுவிலக்கை ஏற்படுத்த வேண்டும், கஞ்சா புழக்கத்தை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் செண்டலங்கார செண்பக மன்னார் ராமானுஜன் ஜீயர் நிருபர்களுக்கு அளித்த பேட்டியில், கடந்த சில நாட்களுக்கு முன்பு கிறிஸ்தவ நிகழ்ச்சியில் பங்கேற்ற துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நான் கிறிஸ்தவனாக இருப்பது பற்றி பெருமைப்படுவதாக தெரிவித்தார். இது முற்றிலும் தவறான போக்கு மற்றும் கண்டிக்கத்தக்கது. பொது வாழ்வில் இருப்பவர்கள் ஒரு மதத்தை சார்ந்தவர்களாக இருந்து கொண்டு மற்றொரு மதத்தை விமர்சிப்பதும், குறிப்பாக இந்து மதம் நம்புகின்ற சனாதனத்தை விமர்சிப்பதும் கண்டிக்கத்தக்கது. சனாதனத்தை கண்டிப்பதற்காகவே தன்னை கிறிஸ்தவன் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறிக்கொள்வது போன்று தெரிகிறது. அமைச்சர்கள் எந்த மதமாக இருந்தாலும் அவர்கள் பொதுவானவர்கள் என்பதை உணர்ந்து தங்களது கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்று கூறினார். கொல்கத்தாவில் உள்ள ஆர்ஜிகார் மருத்துவமனை வளாகத்தில் கடந்த ஆகஸ்ட் 9 அன்று பெண் பயிற்சி மருத்துவர் கொல்லப்பட்டு சடலமாக கிடந்தார். விசாரணையில் அவர் பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டு கொல்லப்பட்டது தெரிய வந்தது. இந்த விவகாரம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. கொல்லப்பட்ட பெண்ணிற்கு நீதி கிடைக்க மருத்துவர்கள், பொதுமக்கள் என பலரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் மருத்துவமனையில் வேலை பார்த்து வந்த சஞ்சய் ராய் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு கொலை நடந்த அடுத்த நாளே கைது செய்யப்பட்டார். இதனிடையே இந்த வழக்கில் 50க்கும் மேற்பட்டவரிடம் சிபிஐ விசாரணை நடத்தியது. பெண் டாக்டர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட வழக்கு சீல்டா மாவட்ட கோர்ட்டில் நடைபெற்று வந்தது. அனைத்து வாதங்களும் கடந்த 9ஆம் தேதி நடைபெற்றது. அதன் பின்னர் தீர்ப்பிற்காக வழக்கு ஒத்திவைக்கப்பட்டது. இந்த நிலையில் பெண் டாக்டர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட வழக்கில் சீல்டா மாவட்ட கோர்ட் தீர்ப்பளித்தது. இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள சஞ்சய் ராய் குற்றவாளி என்று கோர்ட் தீர்ப்பளித்தது. குற்றவாளி சஞ்சய் ராய்க்கான தண்டனை விவரம் நாளை அறிவிக்கப்படும் என்று கோர்ட் தெரிவித்துள்ளது. டெல்லியில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது அரவிந்த் கெஜ்ரிவால் கார் மீது கல் வீசி தாக்குதல் நடைபெற்றுள்ளது. பாஜக வேட்பாளர் பர்வேஷ் வர்மாவின் ஆதரவாளர்கள் கெஜ்ரிவால் கார் மீது கல் வீசி தாக்கியதாக ஆம் ஆத்மி கட்சி புகார் தெரிவித்துள்ளது. புதுடெல்லி தொகுதி பாஜக வேட்பாளர் பர்வேஷ் சர்மாவின் ஆதரவாளர்கள் தாக்குதலில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.
இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.